அடிக்கிற வெயிலுக்கு வீக்கெண்டுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையா? கவலையே விடாதீங்க. வண்டி எடுங்க, நேராக ராஜபாளையத்தில் இருக்கிற சாஸ்தா கோயில் ஃபால்ஸுக்கு வந்துருங்க. இது கவர்மெண்ட் வச்சு நடத்தக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால இங்கே ஃபேமிலி எல்லாருக்குமே அலோடு இருக்குது. அதே மாதிரி இந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸும் ரைட்டு, இந்த ஊர் அமைஞ்சிருக்கிற பசுமையான லொக்கேஷனும் ரைட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு டைம் வந்து நிச்சயமாக விசிட் பண்ண வேண்டிய இடத்துல இதே நான் ஒன்று சொல்லுவேன். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கேருந்து வெறும் 80 கிலோமீட்டரில் குற்றாலம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிளான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, ட்ரிப்பாக மாற்றணும் முடிவு பண்ணுறீங்கன்னா அப்படியே அங்கேருந்து குற்றாலம் போயிட முடியும். இப்போ பர்சனுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே வேனை வச்சு சேஃபாக ஆஃப் ரோடெலாம் பண்ணி கூப்பிட்டு போய் சேஃபாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த கைடு படி நடந்துக்கிட்டிங்கன்னா அழகாக வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வர முடியும். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதோட ஆரம்பத்திலேயே சாப்பாடு கடைங்கள்லாம் இருக்கும். அங்கேயே சாப்பாடு வாங்கிக்கோங்க, இல்லை நீங்களே செஞ்சு கொண்டு வந்துடுங்க. இங்கே வந்து வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இங்கே கடைங்க எதுவும் பெருசாக கிடையாது. அதே மாதிரி இங்கே பிளாஸ்டிக் சுத்தமாக அலோடே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இங்கே தேனும் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. சான்ஸ் லக் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இங்கே வைல்ட் லைஃப் அனிமல்ஸையும் பார்க்க முடியும். நாங்கள் போயிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் பெருசாக தண்ணி விழலை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெய்யலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முக்கியமான விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே சாட்டர்டே தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் அந்த நாளில் மட்டும் வர பாருங்கள், மற்ற நாளில் வந்தீங்கன்னா அலோடு கிடையாது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சாஸ்தா கோயில் ஃபால்ஸ் இருக்குன்றது தெரியுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டை நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அது அவங்களோட வேலை மட்டும் கிடையாது, நம்மளோட வேலையும் கூட. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் அந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து வந்தீங்கன்னா சேஃபாக வந்து திரும்ப கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போகிறதுக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வேன் இறக்கு முன்னாடி அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட முடிஞ்சா சாமி கும்பிடுங்க. அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம்ன்றதுனால நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஆண்டாள் கோயிலுக்கு வந்து ஆண்டாளை வந்து வழிபட்டுட்டு உங்களால் போக முடியும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு ஃபேமஸ்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே தான் பால்கோவாவும் வாங்கிட்டு போக முடியும். அங்கே வர்ற வழியில் ஒரு சர்ச் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு போக வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் அங்கேயும் போயிட்டு வாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு நேராக ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பி வர நேரம் சரியாக இருந்துச்சு. இது ஒரு நாள் ட்ரிப்பு. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நீங்களும் இந்த மாதிரி நியர்பையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ரைட்டு தாராளமாக ட்ராவல் பண்ணி வரலாம். ஆனால் மறக்காமல் சாட்டர்டே கிளம்பி வர மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா அலோடு கிடையாது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.